அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். ஒரு மேனுவல் கியர் கார் ஓட்டுறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பர்டிகுலராக ஷோரூம்களில் ஒரு காரை புதுசாக டெலிவரி எடுக்கும் பொழுது நிறைய இடங்களில் விபத்து ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி விபத்து ஏற்பட்டது கார் ஓட்ட தெரியாமலா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்க ஏற்கனவே வீட்டில் ஒரு மேனுவல் கியர் கார் நல்லா ஓட்டி நல்ல பழக்கம் வச்சுருப்பாங்க, நல்ல அனுபவசாலியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஷோரூமில் போயிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கியிருப்பாங்க. சடனாக பார்த்திங்கன்னா அது நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஒரு விபத்து நடந்துடும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த ஷோரூமோட கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு விழுந்த நிறைய வீடியோக்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் நடந்திருக்கு. எந்த இடத்துலையுமே ஒரு மேனுவல் காரை ஓட்டி இடித்த மாதிரி தெரியல, ஆட்டோமேட்டிக் காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு மோதன வீடியோக்களை நிறைய பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேனுவல் கார் ஓட்ட தெரிந்தவங்க உடனடியாக ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டிட முடியாது. ஏன்னா மேனுவல் காரில் கிளச் உண்டு, இதில் கிளச் கிடையாது. ப்ளஸ் அதில் கியர்கள் 1 2 3 4 5 நம்ம மாற்றுவோம். இதில் டிரைவ் மோடு தான் இருக்கும். இது எப்படி அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி ஆக்டிங் டிரைவிங் போவாங்க இல்லையா, ஆக்டிங் டிரைவர்ஸ், அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பம் இருக்கும். மேனுவல் கார் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல கார் டிரைவிங் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் கார் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டுவது எப்படி. 2024ஆம் ஆண்டு இந்த ஹுண்டாய் கிரெட்டா, ஓகே, இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார். 1500cc 4 சிலிண்டர் டீசல் என்ஜின் உள்ள ஒரு கார். டார்க் கன்வெர்ட்டர் AT அப்படின்னு சொல்கிறோம். இந்த காரில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஆட்டோமேட்டிக் காரை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவோட பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் அந்த கார்களில் கிளச் இருக்காது. இப்போ மேனுவல் காரில் நமக்கு கிளச் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதில் கிளச் கிடையாது. ஒன்லி பிரேக் அண்ட் ஆக்ஸலரேட்டர். ஸோ கிளச் கிடையாது அப்படிங்கிறனால நீங்கள் எப்போவுமே டிரைவிங்கில் உங்களுக்கு இடது காலுக்கு வேலையே இருக்காது. ஸோ நம்ம ரெஸ்ட்டில் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு ஓட்டுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போது நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நமக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம், அந்த காலுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வெறும் காலில் டிரைவிங் பண்ணி காட்டுறேன். பட் எப்பொழுதுமே நீங்கள் ஷூ போட்டு ஓட்டுறது தான் உங்களுக்கு ரெக்கமெண்டட். அதே மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு கார் ஸ்டார்ட் ஆகும். பிரேக் அப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த கார் ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் மேனுவல் கார்களில் பார்த்துருப்பீங்க, மேனுவல் கியர் கார்களில் இப்போ வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் கார்களில் என்ன பண்ணணும், கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்களில் பிரேக் அழுத்தினா மட்டும்தான் காரை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஹுண்டாய் கிரெட்டா ஆட்டோமேட்டிக் கியரில் என்னென்ன மோடு இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்க்கிங் மோட் P, R அப்படிங்கிறது ரிவர்ஸ் மோட், N அப்படிங்கிறது நியூட்ரல் மோட், D அப்படிங்கிறது டிரைவ் மோட், S அப்படிங்கிறது ஸ்போர்ட் மோட் ப்ளஸ் மைனஸ். இது நீங்கள் மேனுவலாக டிரைவ் பண்ணும் பொழுது இதில் கியர் அப் பண்ணுறதுக்கும் டவுன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் மோடில் எப்பொழுதுமே காரை நிறுத்தும் பொழுது P அப்படிங்கிற அந்த மோடில் தான் நீங்கள் நிறுத்தி வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா R அப்படிங்கிற மோடுக்கு வரணும். N அப்படிங்கிறது நியூட்ரல். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க, ரொம்ப நேரம் காரை ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நியூட்ரல் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு நீங்கள் நிற்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட். இந்த டிரைவ் மோடில் தான் நம்ம பொதுவாக காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஆட்டோமேட்டிக்காக கியர் ஃபார்வர்ட் ஆகிட்டு லோ ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஸலரேஷன் பண்ண இந்த டிரைவ் மோடில் போட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கியர் தானாகவே 1 2 3 4 5 6 அப்படின்னு போகும். அதே மாதிரி நீங்கள் ஆக்ஸலரேஷனை காலை எடுத்த உடனே அப்படியே கியர் டவுன் ஆகும். 6 5 4 3 2 1 அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கான இது ஆட்டோமேட்டிக்காக இதில் டிரைவ் ஆகும். பட் S அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா, இப்போ மேனுவல் காரை ஓட்டுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் பண்ணி ஓட்டலாம், அதே மாதிரி மைனஸ் பண்ணி ஓட்டலாம். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி கியர்கள் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பிரேக் அப்ளை பண்ணணும். பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஓகே, இப்படி ஸ்டார்ட் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா கியர் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கிங் மோடில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம காரை நிறுத்தும் பொழுதே பார்க்கிங் மோடில் தான் போட்டு போவோம் இல்லையா.
ஒருவேளை நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்கலாம், நான் பார்க்கிங் மோடில் போடாமல் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் ரிவர்ஸ் மோடில் போட்டிருக்கேன். ரிவர்ஸ் மோடில் போட்டுட்டு அப்படியே வந்து ஆஃப் பண்ணுறேனே, காரை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு பாருங்கள், இதில் நல்லா தெரியும் ஷிஃப்ட் டு பி அப்படின்னு வருதா, நீங்கள் வந்து பார்க்கிங் மோடுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், பார்க்கிங் மோடுக்கு மாற்றின பிறகு அது ஓகே ஆயிரும். ஆனால் பார்க்கிங் மோடில் விழுந்த பிறகு இக்னிஷன் ஆஃப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கியர் பார்க்கிங் மோட்லேருந்து ரிலீஸ் ஆகாது. ஓகே, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு லாக் இருக்கும். அதாவது பார்க்கிங் மோட்லேருந்து நீங்கள் ரிவர்ஸ் மோடு வர்றதுக்கு ஒரு லாக் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லாக்கை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா ஒரு லாக் இருக்கா? ஓகே, இந்த லாக் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த லாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் மோட்லேருந்து நீங்கள் அடுத்து ரிவர்ஸ் மோடு வர்றதுக்கு வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் பின்னாடி வரணும். அதையும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போது அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வந்துட்டா. அதே சமயத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் இழுத்தா வராது பாருங்கள். ஓகே, ப்ரெஸ் ரிவர்ஸ் போட்டிங்க. அதே சமயத்தில் ரிவர்ஸ் மோட்லேருந்து நியூட்ரல் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா இப்படி பாருங்கள், தட்டி விட்டாலே வந்துடும். வந்துட்டா, நியூட்ரலுக்கு வந்துட்டா. அதே சமயத்தில் ட்ரைவ் மோடு போடுறதுக்கும் நீங்கள் இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அப்படியே ட்ரைவ் மோடு வந்துடலாம். ட்ரைவ் மோடில் இருந்து நீங்கள் நியூட்ரல் போடுறதுக்கும் அந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஆனால் திரும்ப நீங்கள் ரிவர்ஸுக்கு போகணும் அப்படின்னா இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா பாருங்கள் போகாது. ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் போடணும். அதே மாதிரி பார்க்கிங் மோடு போகிறதுக்கும் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் போடணும். ஓகே, இவ்வளோதான். அப்போ அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் இருந்து ரிவர்ஸ் மோடு வர்றதுக்கும் ரிவர்ஸ் மோட்லேருந்து பார்க்கிங் போகிறதுக்கும் நியூட்ரல் இருந்து ரிவர்ஸ் போகிறதுக்கும் தான் உதவுமே தவிர இந்த இடத்துல நியூட்ரல் டு ட்ரைவ் மோடு போடுறதுக்கெலாம் நமக்கு அந்த லாக் வந்து தேவைப்படாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் மோடு போட்டோம். ட்ரைவ் மோடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரைவிங் பண்ணுவோம் இல்லையா? கியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே டிரைவிங் ஆகும். அதாவது 1 2 3 4 5 6 அப்படின்னு ஃபார்வர்டில் போகும். அதே மாதிரி நம்ம காரை ஸ்லோ பண்ணும் பொழுது 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே கியர்கள் மாறக்கூடியது வந்து இந்த ட்ரைவ் மோடில். அதே சமயத்தில் நீங்கள் மேனுவல் மோட், அதாவது இப்படி போடணும். ட்ரைவ் மோட் வந்துட்டு இப்படி போட்டிங்கன்னா அது மேனுவல் மோட், அதாவது ஸ்போர்ட் மோடுக்கு மாறிட்டு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 அப்படிங்கிறத வந்து நம்ம 1 2 3 மேலே போனால் 1 2 3 அப்படின்னு போகும். கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஓகே, அது நம்ம டிரைவிங்கில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது, ஏசி போட்டு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நியூட்ரலில் போட்டு வச்சுக்கோங்க. ரைட், ட்ரைவ் மோடில் போட்டுட்டு அப்படியே வைக்கக்கூடாது. ஏன்னா ட்ரைவ் மோட் அப்படிங்கிறது கார் ரெடி ஆகிடுச்சு, அதாவது டிரைவிங் பண்ண ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ட்ரைவ் மோடில் போட்டே வைக்கக்கூடாது. அதே மாதிரி காரை நிறுத்தி வைக்கும் பொழுது இந்த மாதிரி மேனுவல் மோட்லையும் போட்டு, அதாவது ஸ்போர்ட் மோட்லையும் போட்டு இப்படி நிறுத்தி வைக்கக்கூடாது. எங்கேயாவது நிறுத்தி நீங்கள் பேசணும்னு நினச்சா என்ன பண்ணணும், நியூட்ரலில் போட்டு வைக்கணும். அதே சமயத்தில் நியூட்ரலில் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டால் நியூட்ரல்லையும் கார் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பார்க்கிங் மோடில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல நியூட்ரலில் நிறுத்திட்டு பிரேக்கில் கால் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுமானா ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணிட்டேன், பிரேக்கில் கால் வச்சுருக்கேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே, அப்போது நியூட்ரலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் காரை நியூட்ரலில் நிறுத்திட்டு போகக்கூடாது. இப்போ நியூட்ரலில் நிறுத்திட்டு நீங்கள் பாருங்கள், இப்போ காரை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, ஆஃப் பண்ண பிறகு டிஸ்பிளேயில் வருது பாருங்கள், ஷிஃப்ட் டு பி அப்படின்னு வருது பாருங்கள். நியூட்ரலையும் நிறுத்தக்கூடாது. நீங்கள் நியூட்ரலில் நிறுத்தி ஒருவேளை கேட்கலாம், நியூட்ரலில் நிறுத்தி நான் வந்து பார்க்கிங் பிரேக், அதாவது ஹேண்ட் பிரேக்கை போட்டு போனால் என்ன, அப்படி போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டால் அப்படி போடுவது சேஃப்டி கிடையாது இல்லையா? ஒருவேளை வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட வண்டி உருண்டுரும். அப்படிங்கிறனால பார்க்கிங் மோடு எந்த காரில் இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கிங் மோடில் தான் போட்டு இறங்கணும். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் எங்கே இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதான் ஹேண்ட் பிரேக். நீங்கள் வந்து மேலே அப்படி தூக்கி விட்டிங்கன்னா லோட் ஆகிடும். ஓகே, ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு. கீழே அப்படி அமுக்கி விட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான். மேலே தூக்குனா ஆன், கீழே அமுக்குனா ஆஃப். ஆட்டோ ஹோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்லோப்பில் போய் நிற்கிறீங்கன்னு வைங்களேன். ஸ்லோப்பில் போய் நிற்கும் பொழுது நீங்கள் இந்த பார்க்கிங் பிரேக், அதாவது ஹேண்ட் பிரேக்கை போடாமலேயே நீங்கள் இந்த ஆட்டோ ஹோல்டு ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே பின்னாடி வண்டிகள் வராமல் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடும். வண்டியை வந்து நகலாமல் அதுவே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள்
சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டீங்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்கிறீங்க, நியூட்ரலில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஹோல்டு ஆன் பண்ணி இருந்துச்சுன்னா அதுவே வந்து பேலன்ஸ் பண்ணி அப்படியே வண்டியை உருளாமல் நிறுத்திக்கிடும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஹோல்டு அப்படிங்கிற முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மோடு, அதாவது ஈகோ மோட், நார்மல் மோடு இருக்குல்ல, அது வந்து ட்ரைவ் மோடு என்னென்ன மோடு இருக்குது. ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மணல் பகுதிகளில் போகும் பொழுது, ரொம்ப வழுக்கலான இடங்களுக்கு போகும் பொழுது, அந்த மாதிரி இடங்களில் இதை ஆன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதையும் இப்போ எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மோட் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ட்ராக்ஷன் மோட். ஓகே, ட்ராக்ஷன் மோடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மோட் இருக்குன்னு பாருங்கள். ட்ராக்ஷன் மோடில் ஓகே, ஸ்னோ, மட், சாண்ட். பார்த்தீங்களா, ஸ்னோ, மட், சாண்ட் அப்படிங்கிற 3 மோடில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி வழுக்கலான இடங்களுக்கு போனீங்கன்னா. அப்படியே நீங்கள் ட்ரைவ் மோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், ஸ்போர்ட் மோட், ஈகோ மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட் மோட். அந்த ஒவ்வொரு மோடுக்கும் அந்த கலர் அழகாக மாறுது பாருங்கள். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் பொதுவாக வந்து நம்ம ஈகோ மோடில் போனோம் அப்படின்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். அப்படிங்கிறனால ஈகோ மோடில் போகலாம். இல்லை ஓரளவுக்கு சிட்டி சைடில் போகிறீங்க அப்படின்னா நார்மல் மோடில் போகலாம். அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், ஸ்போர்ட் மோடில் வந்து போய்க்கிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்டியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா, இதில் வந்து மைனஸ் கொடுத்துருக்கா. இதுனா பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் வந்து கியரை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மேனுவல் மோடில் ட்ரைவ் பண்ணும் பொழுது இதை ஈஸியாக, அதாவது லெஃப்ட்டில் கியரில் வந்து இதை ப்ளஸ் பண்ணாமல் அப்படி இருக்குல்ல, ப்ளஸ் மைனஸ் பண்ணுறோம்ல, அது பண்ணாமல் அப்படியே இந்த கை மூலமாகவும் பண்ணிக்கிடலாம். அப்படிங்கிறதான் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ். இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண போகிறோம். ஒரு ஹைவேல நிற்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் காரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், ஓகே, பிரேக்கில் வந்து காலை வைக்கணும். காலை வச்சாச்சு. இப்போ இதில் பார்க்கிங் மோடில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சா. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் வந்து நம்ம பார்க்கிங் மோடில் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தா நம்ம திருப்பி எடுத்து விடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் பார்க்கிங் மோடில் இருந்து நீங்கள் அடுத்து ட்ரைவ் மோடுக்கு வரீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹேண்ட் பிரேக், அதாவது பார்க்கிங் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து தனியாக எடுத்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் மோடுக்கு வர்றோம். Pலேருந்து R, Rலேருந்து N, Nலேருந்து D. ட்ரைவ் மோட் அப்படின்னாலே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போகிறதுக்கு கிளம்பிட்டு. இப்போ பிரேக்லேருந்து காலை எடுத்தாலும் என்ன பண்ணும், வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு 800 RPM ரன்னிங்கில் இருக்கும்ல என்ஜின், அந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கனால பிரேக்லேருந்து லைட்டை கால் எடுத்தாலே வண்டி மூவ் ஆகும் பாருங்கள். ஓகே, அசோட வார்னிங் லைட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். எப்போவுமே காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் கழிச்சு ஏசி போட்டுக்கலாம். ஓகே, ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன். ஓகே, ரைட். ரைட். இப்போ வந்து ட்ரைவ் மோடில் இருக்குது. நம்ம நைஸ் ஆக்சலரேஷன் பண்ணும் பொழுது அப்படியே அது போயிட்டுருக்கும் எப்போவுமே. இப்போ இந்த ஹிண்டாய் கிரெட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும் பொழுதே இந்த ட்ரைவ் மோடில் என்ன மோடில் இருக்குது அப்படின்னா நார்மல் ட்ரைவ் மோடில் இருக்குது. அதை இப்போ செக் பண்ணிடலாமா. இப்போ பாருங்கள். ஓகே, ட்ரைவ் மோடு பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்கா. நார்மலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து ஈகோ மோடு மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அது நார்மல் மோடு, அதாவது சிட்டி டிரைவிங்கும் ஹைவேக்கெலாம் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி மோடில் இருக்கும். நம்ம வந்து தேவைன்னா மாற்றிக்கலாம். ஓகே, ட்ரைவ் மோடில் வந்து இப்போ வந்து ஸ்போர்ட் மோட், இது வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஆக்சலேஷன் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும், பண்ணும்பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, ட்ரைவ் மோடில் இப்போ ஈகோ மோடு மாற்றிட்டேன். ஈகோ மோடு போனோடனே கொஞ்சம் நல்ல மைலேஜ் கிடைக்கும். நமக்கு வந்து ஆக்சலேஷன் பண்ணாலும் ரொம்ப ஹெவி பிக்கப் இருக்காது, பட் நைஸாக போயிட்டுருக்கலாம் ஹைவேல இந்த மாதிரி. ஓகே, இப்படி ஆக்சலேஷன் பண்ணும் பொழுது இப்படி பாருங்கள், போயிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஆட்டோமேட்டிக் காரை வந்து ஓட்டணும். இந்த ஆட்டோமேட்டிக் காரில் இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளட்ச் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சென்னை மாதிரி சிட்டிஸில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து இடது காலில் ஏதாவது கொஞ்சம் பெயின் இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஆட்டோமேட்டிக் கார் பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைவ் மோடில் போட்டு போயிட்டே இருக்கோம். கூலாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். வேறு எந்த கியரையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம ஆக்சிடென்ட் மட்டும் கொடுத்துட்டே இருக்கலாம். ரைட். இப்போ வந்து நம்ம மேனுவல் மோடு, நம்ம பொதுவாக வந்து இதை மேனுவல் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம விருப்பத்துக்கு நம்ம கியர்களை மாற்றும் பொழுது
பல கார்களில் அதில் எம்னு கொடுத்துருப்பாங்க, இதில் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த மேனுவல் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிரேக்கில் காலை வைக்கவோ ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுக்கவோ எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். போன வேகத்திலேயே வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு விரல் வச்சு அப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ரைட்டா? தட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்போர்ட் மோட் அப்படின்ற மோடில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். 5வது கியரில் இருக்கா? இப்போ எத்தனாவது கியரில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்குதா? ஓகே, 5வது கியரில் இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு ஃபார்வேர்டு. ஸோ அதனால் இன்னொரு கியர் உண்டு. ப்ளஸ் பண்ணுவோமா? ப்ளஸ் ஆகலை. ஏன்னா இன்னும் அந்த குறிப்பிட்ட வேகத்துக்கு போகலை. போன பிறகு அந்த கியர் வந்து மாறும் பாருங்கள். இல்லை, ஆகலை. 6 வந்துருச்சா? ஓகே, இப்படி போயிட்டே இருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுக்க போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன் பண்ணணுன்னு கூட கிடையாது. நீங்கள் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அதுவே டவுன் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஆக்சிலேட்டர் வந்து காலை எடுத்துட்டேன், லைட்டாக பிரேக் பண்ணுறேன் ஸ்லோ பண்ணுறதுக்காக. வண்டி ஸ்லோ ஆனால் அதுவே வந்து கியர் குறையுது பாருங்கள். நான் எதுவுமே செய்யலை. ஸோ அதுவே கியர் குறையும். 4 வந்துருச்சா? வண்டி ஸ்லோ பண்ண இந்த 3 வந்துருச்சா? ஸோ ஸ்லோ பண்ணுறது வந்து தானாக ஸ்லோ ஆகும். ஆனால் நீங்கள் அடுத்த கியருக்கு மாற்றணுன்னா நம்ம தான் மாற்றணும். இப்போ தேர்டு இருந்து அப்படி போகிறோமா, ஆக்சிலேட் பண்ணுறோமா? ஸோ தேர்ட்லேயே தான் இருக்கும். அடுத்து 4த்துக்கு போகாது. எவ்வளோ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் அது தேர்ட்லேயே தான் இருக்கும். ஸோ 4த்து போகணும் அப்படின்னா நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும். இந்த இருக்குல்ல, ப்ளஸ். 4th ஆகிட்டா? ஓகே, அடுத்து ப்ளஸ். 5th கியர் ஆகிடுச்சா? அடுத்து ப்ளஸ். ஆக்சுவலி நான் வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி போடுறேன். ஆக்சுவலி கியரை வந்து இப்படி போடணும். இந்த இடத்துல அது கை பிடிக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. இந்த கியர் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அடுத்து 6th. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணால் அதுவே கியர் குறையிறத பாருங்கள். ஆக்சிடென்ட் காலை எடுத்துட்டேன். ஸோ தானாக குறையுது பாருங்கள். 5. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நம்ம குறைக்கிறது நம்ம தான் குறைக்கணுமா அப்படின்னு. நம்மளும் குறைக்கலாம். அது எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா, சடனாக ஒரு பிக்கப் வேணும். இப்போ பாருங்கள், 4 ஆயிடுச்சு. சடனாக ஒரு பிக்கப் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் 6லேருந்து 5th வரலாம். நீங்கள் குறைச்சிட்டு ஆக்சிலேட் பண்ணும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் ரேஞ்ச் ஏறி ஸ்பீடாக போகும்ல, அதுக்காக அப்படி பண்ணிக்கலாம். இப்போ 3 வந்துருச்சா? ஓகே, ஹசார்ட் வார்னிங் லைட் போட்டுருவோம். ஓகே, தேர்டு. அதுவே குறைஞ்சி எப்படி நிற்கும்னு பாருங்கள். செகண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துருச்சா? இப்போ அதே மேனுவல் மோடில் நம்ம இருக்குல்ல, அந்த எஸ்ங்கிற மோடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் மூவ் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் ட்ரைவ் மோடு மாற்றி தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிடலாம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கியரில் தான் போகுதா? இப்போ செகண்ட் வந்து நம்ம தான் மாற்றணும். செகண்ட். ஸோ தேர்டு வந்து நம்ம தான் மாற்றணும். தேர்டு. ஃபோர்த். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து கியர் மாற்றும் போது நம்ம ஆக்சிலேட்டர் வந்து கொஞ்சமாவது காலை எடுக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆக்சிலேட்டரில் அந்த போயிட்டே இருக்கீங்கல்ல, அப்படியே கொடுத்துட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். எந்த இடத்துலையுமே ஆக்சிலேட்டர் குறைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸ்பீடை குறைக்கணும் தான் குறைக்குமே தவிர கியர் மாற்றுறதுக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் ஆக்சிலேட்டரை வந்து எடுக்கணும் இல்லை கூட்டணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன ஸ்பீடில் போகிறீங்களோ அப்படியே மாற்றிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நீங்கள் மேனுவலாக இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்களே வந்து கியரை மாற்றி போயிட்டுருக்கீங்க. இப்போது நான் ட்ரைவ் மோடு போடும் பொழுது ஏதாவது பிரேக் அப்ளை பண்ணணுமா, இல்லை ஆக்சிலேட்டரில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அப்படியே இப்போ 6th கியர்னு போயிட்டுருக்கா, அப்படியே தான், ஒன்றுமே செய்ய வேண்டாம், காலை எடுக்கவே வேண்டாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை, அதை தள்ளி விட்டாச்சுன்னா போயிடும். ட்ரைவ் மோட். இப்போ அதுவே தானாக கியர்களை வந்து மாற்றிக்கொள்ளும். ஸ்லோ பண்ணிங்கன்னா அதுவே ஸ்லோ ஆகும், அதுவே கியரை மாற்றிக்கிடும், ஃபார்வர்டு போகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிரைவிங் ஆகும். இப்படி வச்சா அவ்வளோதான், மேனுவலாக டிரைவிங் ஆகும். அவ்வளோதான். பாருங்கள், ட்ரைவ் மோட், ஸ்போர்ட் மோட், அவ்வளோதான். ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எப்படி அதை காலை வைக்கணுமா பிரேக் அடிக்கணுமா அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது. எப்படி பாருங்கள், ட்ரைவ் மோடில் இப்போ அதுவே போயிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். கால் எடுத்தால் ஸ்லோ ஆகும், ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகும். இவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னொரு டவுட். அதாவது நீங்கள் ட்ரைவ் மோடில் போயிட்டுருக்கீங்க, அப்படியே வந்து மேனுவலாக போட்டு ஸ்போர்ட் மோடில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம்ல. ஓகே, ப்ளஸ் அப்படியே மைனஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம கையில் பண்ணலாம். அதான் பேடல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை எப்படி கையில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்படி கையை இங்கே வைக்க வேண்டாம். இப்போ ஸ்டீரிங்கில் கை வச்சுருக்கீங்கல்ல, லாங் ட்ரைவ் போகும்பொழுது இப்படி ஸ்டீரிங்கில் தானே கை இருக்கும். அப்போ நம்ம வந்து வேறு எதையும் யோசிக்கவே வேண்டாம்.
ப்ளஸ் பண்ணணுன்னா இப்போ 5th கியர் போயிட்டுருக்கா, ப்ளஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வலது கை இருக்கிற வலது கையில் விரலை வச்சு இந்த விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். வேறு எதையும் யூஸ் பண்ணுறதை விட இந்த விரல் கரெக்டாக இருக்கும். ஓகே, ப்ளஸ் ஆகலை, இன்னும் அந்த ஸ்பீடு இன்னும் போகலை. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போனோன்னு ஆகும் பாருங்கள். ஓகே ஆயிடுச்சா, ப்ளஸ் போட்டோன்னா 6 வந்துட்டா. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மைனஸ் போடுறேன் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருந்தாலும் மைனஸ் ஆகும், அதை புரிஞ்சுக்கோங்க. கியர் வந்து மைனஸ் ஆகும். இப்போ பாருங்கள் 5வது கியர் மைனஸ் ஆகிட்டு 5வது கியர் வந்துட்டா, திருப்பி மைனஸ் பண்ணுறேன் பாருங்கள் 4வது கியர் வந்துட்டா. ஸோ இப்படி வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹை ஸ்பீடில் நீங்கள் கியரை மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹை ஆர்பிஎம் போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செய்யக்கூடாது. தேவையான வேகம் வந்த பிறகு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர தேவை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. நல்ல ஹை ஸ்பீடு ஒரு 100 120லாம் போயிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கியரை டவுன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. அப்படி செய்யக்கூடாது. அது வந்து ஹை ஆர்பிஎம் என்ஜினுக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நார்மலாக போகிறீங்க, ஒரு 60 ஸ்பீடுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கியரை டவுன் பண்ணி கொஞ்சம் பிக்கப் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அப்படி பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள் 5வது கியரில் போயிட்டுருக்கா. 5வது கியரில் போயிட்டுருக்கிறத நான் இந்த கியரில் வந்து நான் லோ பண்ணுறேன் பாருங்கள். கியரில் லோ பண்ணுறேன். 4வது ஆகிட்டா, சரி ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் பண்ணுறேன் பாருங்கள். பேடல் ஷிஃப்ட்டில் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். 5வது மாறிட்டா, ஓகே. இதில் 4வது மாறிட்டா, இதில் 5வது மாற்றிட்டேனா. ஸோ எப்போ வேணாலும் எதில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கியர் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இதுலையும் பண்ணலாம், கையிலையும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து எதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எதில் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா ஓவர்டேக்கிங்கில். ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் வந்து 6th கியர் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு 67 தாண்டா தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 6th கியர் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து பவர் பத்தலை, இன்னும் கொஞ்சம் பவர் தேவைப்படுது, ஆக்சிலேட்டர் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் குயிக்காக போகணும் அப்படின்னா நீங்கள் டவுன் பண்ணலாம். டவுன் பண்ணுறதுக்கு மைனஸ் இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். இப்போ இதில் பண்ணுறேன், மைனஸ் பண்ணால் 5வது கியரில் ஆக்சிலேட்டர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிக்கப் அதிகமாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு பிரேக் பிடிக்கலை அப்படின்னு வைங்களேன், பெடல் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெடல் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனடியாக நீங்கள் கியரை டவுன் பண்ணலாம். டக்குன்னு டவுன் பண்ணால் 5 4 3 2 1ன்னு வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கியர் பாக்ஸில் கொஞ்சம் டேமேஜில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹை ஸ்பீடில் போனால் தான் அந்த பிரச்சனை. கொஞ்சம் லோ ஸ்பீடில் ஒரு பிலோ 80 இருந்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 4th பிறகு மைனஸ் பண்ணிங்கன்னா 3rd ஆகிடும். இப்போ மைனஸ் பண்ணால் 2nd வந்துடும். ஆனால் ஆர்பிஎம் வந்து ஹையாக போகும். சடனாக பண்ணும்போது கியர் பாக்ஸ்லேயும் நல்லா லோட் ஆகும். பட் அது எமர்ஜென்சியாக ஒரு இடத்துல தேவைப்படுற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கியர் பாக்ஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நீங்கள் ரிப்பேர் பார்த்துக்கலாம். ஆனால் உயிர் முக்கியம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பட் இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது, ரைட். உடனடியாக கியரை குறைச்சி வண்டியை ஸ்லோ பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கிங் பிரேக் போடலாம். அதே மாதிரி ஒருவேளை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக் காரில் வந்து இந்த மாதிரி மேனுவல் மோட் ஆப்ஷனே இல்லைங்க. இந்த மாதிரி மேனுவல் மோட் குறைக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லை. ட்ரைவ் மோடு தான் எங்கிட்ட இருக்குது. எங்களுக்கு ஆட்டோ மோடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேனுவல் மோடே கிடையாது. அப்போ நான் எப்படி பண்ணுவேன், நான் கியரை டவுன் பண்ணுறது என்னால் முடியல, பிரேக் ஃபெயிலியர் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு வாய்ப்பு என்னென்னா, நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக், இப்போ எல்லாருமே இப்படி கை ஹேண்ட் பிரேக் இருக்கும்ல, இதில் வந்து ஆட்டோமேட்டிக் சுவிச்சஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் பிரேக் இதுலேயும் இப்படி பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா போட்டு கட் பண்ணணும். இப்போ கையில் ஹேண்ட் பிரேக் இருக்கும்ல, அதை வந்து அப்படி இழுத்துட்டு அப்படி விடணும் லைட்டாக. நீங்கள் சடனாக போட்டு விட்டிங்கன்னா வண்டி வந்து அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிடும், அப்படி திரும்பிடும். அப்படி செய்யக்கூடாது. லைட்டாக அப்படி பிடிச்சி அப்படி விட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக் போட ஆஃப் பண்ண, ஹேண்ட் பிரேக் போட ஆஃப் பண்ண, இப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று தான் வாய்ப்பே தவிர மற்றபடி வேறு எந்த சான்சஸுமே கிடையாது. ஆனால் மேனுவல் கியர் கார்களில் நீங்கள் கியரை டவுன் பண்ணி கிளச்சை கால் எடுத்து அந்த மாதிரி ஈஸியாக நிறுத்த முடியும். ஆட்டோமேட்டிக் கார்களில் இந்த மாதிரி 2 வாய்ப்பு தான் இருக்குது. மேனுவல் மோடு இருந்துச்சுன்னா கியரை டவுன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேனுவல் மோடு இல்லாத கார்களில் ஹேண்ட் பிரேக்கை போட்டு ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். டக்குன்னு போட கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். சடனாக இழுத்தீங்க அப்படின்னா வண்டி நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே சுற்றிடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. இது ஒரு சின்ன ஒரு ஐடியா. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஃபுல்லாக வந்து நான் நிப்பாட்ட போகிறேன். ஓரமாக ரோட்டை விட்டு ஒதுக்கி ஃபுல்லாக இறக்கி நிப்பாட்ட போகிறேன். ஓகே, நிப்பாட்டிட்டு ஹசார்ட் வார்னிங் லைட் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரைவ் மோடில் இருந்து நியூட்ரல் போட்டுறணும். அதாவது நான் கொஞ்ச நேரம் நிற்க போகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, என்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னா, உள்ளே உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நியூட்ரல் போட்டுறணும். இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா
ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன் உள்ளது. ஃபஸ்ட்டு நம்ம நிப்பாட்டினோன்னா ஆஃப் ஆகிட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போது நீங்கள் ட்ரைவ் மோடில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ட்ரைவ் மோடில் நிப்பாட்டியிருந்தாலும் கார் வந்து நிப்பாட்டினோன்னே ஆஃப் ஆகிடும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் திருப்பியும் ஆன் ஆகிடும் இல்லையா? அப்படி ட்ரைவ் மோடில் நிறுத்துறது வந்து காருக்கு நல்லது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச போகிறீங்க அப்படின்னா ஏசி போட்டுகிட்டே பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரைவ் மோடில் போட்டு நிற்கக்கூடாது. நியூட்ரல் போட்டுட்டு நீங்கள் பார்க்கிங் பிரேக் அல்லது ஹேண்ட் பிரேக்கை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், பெடல் பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு ஃப்ரீயாக உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தவறுதலாக ட்ரைவ் மோட் அல்லது ஆட்டோ மோடில் போட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடாகி நிற்கும் இல்லையா? அப்படிங்கும் பொழுது ஆட்டோ கிளச்சுக்கும் நல்லது கிடையாது, கியர் பாக்ஸுக்கும் நல்லது கிடையாது. அப்படிங்கிறனால நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ட்ரைவ் மோட் ஒரு ஆட்டோ மோடில் லோட் பண்ணி வைக்கக்கூடாது. நியூட்ரலில் தான் போட்டு வைக்கணும். ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க வண்டி வந்து நின்ன உடனே ட்ரைவ் மோடில் ஆஃப் ஆயிடுது, அதுவே ஆன் ஆயிடுது அப்படின்னா ட்ரைவ் மோடில் போட்டிருக்கும் பொழுதும் காரை ஸ்டார்ட் பண்ண முடியுமானா ஸ்டார்ட் ஆகாது. அப்படி ஸ்டார்ட் ஆகாது, நீங்களாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுமே தவிர நம்ம வந்து ட்ரைவ் மோட்லலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நியூட்ரலில் ஸ்டார்ட் பண்ணலாம், பார்க்கிங் மோடில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ரிவர்ஸ்லையோ ட்ரைவ் மோட்லையோ ஆட்டோ மோட் அதாவது ஸ்போர்ட்ஸ் மோட்லையெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நியூட்ரலில் இருந்து ரிவர்ஸ் மோடு போட போகிறோம். ரிவர்ஸ் மோடில் வந்து அப்படியே தள்ளி விட முடியாது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆர் எழுந்திரிச்சா. இப்போ நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே அப்படியே ரிவர்ஸ் போகும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரை எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஹிண்டாய் கிரெட்டா டீசல் ஆட்டோமேட்டிக் காரை வச்சு பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.